யார் வந்திருக்கா? சர்ப்ரைஸ். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ இந்த வாட்டி ட்ரெயினில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போயிருந்தோம். அண்ட் இப்போ புதுசாக இதை பார்த்தேன், 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் எல்லா ஸ்டேஷன்லேயும் இருக்குது. பட் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. யாருக்கெல்லாம் வெளியில் போகும்போது கட்டிட்டு போய் சாப்பிட்றது பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி லெமன் ரைஸ், வாழைக்காய் ஃப்ரை, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, கேரட் பொரியல் இதெல்லாம் பண்ணிட்டு போய் தான் சாப்பிட்டோம். கிறிஷ்வாக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏறின உடனே அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு முதல்ல ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்போ தான் ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஹஸ்பண்ட் போர் அடிக்கும்ட்டு அந்த வீடியோ கேம் சூப் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுதான் அவர் வச்சு விளையாடிட்டு இருந்தார். ஸோ கிறிஷ்வாவும் நானும் ஒரு சீட், அவர் வந்து தனியாக உட்காந்துட்டு இருந்தார். அது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன தெரிகிறது அங்கே? யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? வாட்டி கிறிஷ்வாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நான் தனியாகவே கிறிஷ்வாவை கூட்டிகிட்டு போயிருந்திருக்கேன் ட்ரெயினில். பட் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டதில்ல. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் எப்பமா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டான். பாருங்கள் எவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டில் அங்கே போனோடனே அங்கங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை கிறிஷ்வா, அது டாய்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது. அப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பெட் கிட்டன் தான். பப்பிக்கிறோம் வேணாம், எனக்கு கிட்டன் தான் எப்போவுமே வேணும்னு கேட்பான். அது அவனோட லக்கு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து வெளியில் இருந்தாங்க, யாரோ வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அது வந்து அவனை விட இவரோட ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த கிட்டன்னு. பார்த்து நசுக்க போறேன். பட்டு தள்ளுடா, பட்டு தள்ளு பட்டு. இப்படி திரும்பி ஒரு போஸ் கொடுங்க நீங்க. கொஞ்ச நேரம் இந்த மியாவோட டைம் பாஸ் ஆச்சு நல்லாவே கிறிஷ்வாக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு மைக் செட் வாங்கி வச்சுருந்தாங்க, ஸ்பீக்கர் மைக்கை. அதை வச்சு ஃபுல்லாக பாட்டு பாடுறேன்ற பேரில் ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்களும் வந்து பாட்டு பாடுறோன்னு சொல்லிட்டு நைட்லாம் வந்து அதில் பாட்டு பாடி ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சாரி, இந்த வீடியோ வந்து ஒரு பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி அங்கங்கே பிச்சு எடுத்து வச்சுருப்பேன். ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஏன்னா வந்து நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, அது மாதிரி ரொட்டீனில் வந்து செட் ஆகிட்டோம். ஸோ என்னால் வந்து டக்குன்னு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியல. ஸோ டைம் கிடைக்கும் போது தோணும் போது நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு பூரி அண்ட் சிக்கன் குழம்பு. என்னெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான் பாருங்களேன். ரெண்டா கட் பண்ணி போடுங்க ரெக்டாங்கிள். அவங்க ஆயா அவன் வந்தால் போதும், அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லா ஷேப் பூரியும் வந்து அவங்க சுட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதையும் அவரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வேறு தனியாக பூரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் நல்லா முடிச்சாச்சு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன், பூரி வித் சிக்கன் கறி. ஸோ முன்னாடியெல்லாம் வேலூர்னாவே வந்து வெள்ளூர் ஃபோர்ட் அண்ட் விஐடி தான் வந்து ஃபேமஸாக இருந்தது. வெள்ளூர்னா இதுதான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போது வந்து எல்லாம் வந்துருச்சு. அன்லிமிட்டெட், ட்ரெண்ட்ஸ், ஈஸி பை, எல்லா ஷோரூம்ஸுமே வந்துடுச்சு. இல்லைன்றதே இல்லை. அன்லிமிட்டெட், கிரியாஸ், அது இதுன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா ஷோரூம், எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் வந்துருச்சு. வெள்ளூர் டவுன் வந்து வெள்ளூர் சிட்டி ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் விஐடி. வேலூர்னாவே விஐடி தான், வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அங்கே எதுக்காக நான் போயிருந்தேன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எனக்கு டெய்லர், ஒரு பழக்கப்பட்ட டெய்லரு, அவங்கள்ட்ட தான் நாங்கள் போயிட்டு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுப்பேன். இன்னும் எனக்கு பெங்களூரில் யாருமே செட்டே ஆகலை. அதனால் அங்கே போயிட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆல்ட்ரேஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வர வழியில் வந்து சாந்தி பேக்கரி அண்ட் வெள்ளூர் கிச்சன் இருக்கும். ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் வெள்ளூர் கிச்சனில் ஃபுட் எல்லாமே. ஸோ சென்னை ஹைவேஸ், பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து வரவங்க வந்து ஒரு நல்ல ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இது பண்ணோன்னா வெள்ளூர் கிச்சனுக்கு வரலாம். இது வந்து ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ்லேயே தான் உள்ளே இருக்குது, வந்துட்டு போகலாம். அண்ட் சாந்தி பேக்கரி வந்து ஃபுல் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்கும், சேவரிஸ் அதெல்லாம் தான் இருக்கும். பேக்கரி ஐட்டம்ஸ்
ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் எப்போ ஊருக்கு போனாலும் பெல்ஜியம் வேஃபிள் ட்ரை பண்ணாமல் வரவே மாட்டோம். எனக்கும் கிறிஸ்வாக்கும் ரொம்ப ஃபேவரட். ஸோ அங்கே போயிட்டு 2 பேருக்கும் வேஃபிள் வாங்கிட்டு, அவன் சாக்லேட் வேஃபிள் அண்ட் நான் வந்து காஃபி வேஃபிள் வாங்கினேன். அண்ட் அவர் வந்து பெரி ஐஸ் டீ ட்ரை பண்ணார். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அம்மா வீட்டில் வந்து எவ்வளோ சூப்பராக கார்டனிங் பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா. கார்ன்லாம் வந்துருந்தது, தென் நிறைய வெத்தலை அது இதுன்னு எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கள் அம்மா இதெல்லாம். இது பார்க்கறதுக்கு பைனாப்பிளோட அந்த மேலே இருக்கிற அந்த லீஃப் மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் கொடுத்த அந்த ஏலக்கி பனானாவும் வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ எல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இது பிட்டர் கார்டு, அது எவ்வளோ நிறைய காய்ச்சி இருந்தது. நானும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுறீங்க? ஆர்டர் எடுக்கிறேன் சார். ஹோட்டலில் என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு பில் போடுறேன் சார். 60. அங்கேயும் சும்மா இல்லாமல் அப்பா கூட போயிட்டு ஹோட்டலில் வந்து பில் போடுறேன்னு சொல்லிட்டு 4000 ருபீஸ்க்குலாம் பில் போட்டு வச்சிருந்தா. 2 இட்லி சாப்பிட்டவங்களுக்கு 3 ரூபா 333 பைசா. என்ன அது அக்கிரமா இருக்கு? 3 வடை 2 டீ ஒரு காஃபிக்கு 33 ரூபா 333 காசா? மனுஷ போய் சொல்லுவாயா? மிஷின் போய் சொல்லாது. இத பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்பவும் போல் ஏஞ்சி அவன் வந்து பால் விளையாடலாமான்னு சொல்லி கூப்பிட்டான். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வந்து பால் விளையாடிட்டு இருந்தேன். அம்மா வீட்டுக்கு போனாவே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். ஸோ ரொம்ப வந்து காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக என்னோட டே போகும். நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து கோவிலுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ வந்து திடீர்னு அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால் வந்து அவங்க அப்பா வந்து வெளியில் இருந்தார். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு ஒரு 8 o'clock வந்தார். அதுக்கு மேலே போயிட்டு சரி ஓகே கேட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ஹைவேஸில் வந்து அலங்கார் பேக்கரி இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான பேக்கரி. ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அங்கே போய் சாக்கோ ட்ரஃபிள் அண்ட் ரசமலாய் கேக் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ண ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால் வீட்டுக்கு ஒரு 2 பீஸ் வாங்கிக்கிட்டேன். அண்ட் ஆப்பிள் பை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆப்பிள் பையை வந்து நேரில் பார்க்குறேன், சாப்பிட்டேன், டேஸ்ட் பண்ணேன். பட் எனக்கு அவ்வளோ வந்து இப்போ அது வந்து விருப்பமாக இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக கார்ன் நக்கட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து சரி நான்வெஜ் செய்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி த்ராட் பெயின் கொஞ்சம் இருந்தது. அதனால் அம்மா வந்து இஞ்சி காப்பி கொடுத்துருந்தாங்க. இஞ்சி காப்பினா இஞ்சி தண்ணி வந்து பாலில் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாரும் போய் மாட்டிக்கணும். என்னோட ட்ரீம் பற்றி தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நரேட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். எனக்கு ட்ரீம் வரத்துக்காகவே நான் தூங்குவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி தான் வரும், டீசர் மாதிரி வரும். அன்றைக்கும் ஜாம்பீஸ்லாம் என் கனவுல வந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கொஞ்சம் காட்டன் சாரீஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்கும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வயசானவங்க கட்டுற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் பார்ட்டிஸ் கொடுக்கறதுக்கு தான் எடுத்து வச்சுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு காட்டன் சாரீனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். அவங்க கட்டுறதை பார்த்து பார்த்து எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் நல்லா கட்ட வரும் காட்டன் சாரீனா. சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க காட்டன் சாரீ கட்டுறதுக்கு. பட் எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஏதாவது இருக்கும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். காட்டன் சாரீ ஒரு நல்லா எடுத்துருப்பாங்க. யார் வந்திருக்கா? சர்ப்ரைஸா வா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ப்ரைசஸ்னால் இது தான். எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலி கிறிஸ்வா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வருவாங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை அண்ணி பாப்பாக்கலாம், அதனால் வரலைன்னு சொல்லிட்டாங்க. பட் கிறிஸ்வாக்காகவே அண்ணன் வந்து சரி அவன்கிட்ட சொல்லிட்டுமே நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியாக வந்திருந்தான். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக ஆகிட்டான் கிறிஸ்வா. அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. ஃபுல்லாக அவன் மாமா கூடயே தான் இருந்தான் விளையாடிட்டு. எப்படி விளையாடுறான்னு பாருங்களேன். ப்ளீஸ் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஸோ என்னை எப்படி சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணுவானோ அதே மாதிரி தான் என் பையன்கிட்டையும் நடந்துக்கிட்டான். ஆனால் ரொம்ப பாசமாக பார்த்துப்பான் எங்கள் அண்ணன். எப்போ அவன் எதாவது டல் ஆகிட்டானா சிரிக்க வைப்பான். நான் எதாவது திட்டினா கூட என்னடி ஏண்டி திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ அவ்வளோ இதுவாக பார்த்துப்பாங்க. ஸோ வந்த உடனே அந்த வீடியோ கேம் சூப் தான் வந்து காமிச்சேன். ஸோ எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தது. அது எப்போ எங்கள் அண்ணன்கிட்ட காமிப்போன்ட்டு, ஏன்னா அவனுக்கு பிடிச்ச கேம்ஸ் நிறைய அதில் இருந்ததா. ஸோ கொடுத்த உடனே அவன் கான்ட்ரா தான் விளையாடினாங்க.
அம்மா அன்றைக்கி மார்னிங்கே வந்து டிஃபன் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை, எக் பொரியல் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சங்கரா மீன் அண்ட் வஞ்சரம் தான் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. அம்மா பண்ணுற மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தெரியாமல் எப்படிலாம் என்னை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கார் பாருங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஒரு 10க்கு மேலே தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து ஆனியன் ரவா தோசை, எனக்கு அது ரொம்ப பிடிக்குன்றதுனால செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் மின்ட் சட்னி கிறிஷ்வாக்கு. இந்த 2 விஷயமும் இருந்தால் போதும். கிறிஷ்வா 3 வேளை கூட உட்காந்து சாப்பிடுவான், தோசை மின்ட் சட்னி. ஏன்னா அது அவனோட ரொம்ப 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 ஃபேவரட். ஒரு குழந்தை வந்து மின்ட் சட்னி சாப்பிடுதுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பாப்பாவாக இருக்கும்போது 1.5 இயர்ஸ் கழிச்சே வந்து அது ரொம்ப பழக்கப்படுத்திட்டாங்க அம்மா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கே அம்மா வந்து ஃபிஷ் ஃப்ரை கொடுத்தாங்க. ஸோ சங்கரா ஃபிஷ் ஃப்ரைலாம் மார்னிங்கே வந்து காலி ஆகிடுச்சு. இந்த சைடு போடா, இந்த சைடு போ. அவ்வளோதான். ஸோ நான் இப்போ ப்ரோ ஆகிட்டேன் வீடியோ கேமில். எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆட தெரியல, அவன் மறந்துட்டான். இது மாதிரி தான் சின்ன வயசில் பண்ணிகிட்ருப்பேன். ஃபஸ்ட்டு அவன் சூப்பராக ஆடுவான், எனக்கு ஆடவே தெரியாது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அவனை விட ஜாஸ்தி ஆடி காமிப்பேன். சண்டை போட்டு ரொம்ப ஃபன்னாக போகும், அம்மாவுக்கு டார்ச்சராக இருக்கும். பாருங்கள், சோக் ஸ்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு என் பையனை வந்து ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். பயங்கர பயமாக இருந்தது எனக்கு. என்கிட்டயும் இப்படி தான் பண்ணுவான். ஆனால் அவன் கொஞ்சம் கூட அடங்காமல் எங்கள் அண்ணன் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டு வேம்ட்டே வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருந்தான். பாட்டி வீடும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு வரலாம், ஒரு விசிட் கொடுக்கலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃப்ரூட் ஷாப்பில் நின்று எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டேன். எங்கள் அண்ணனை வீடியோ எடுக்க சொன்னால் அவன் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கான் பாருங்களேன். Hey guys, like this video, share this video and subscribe the channel. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கிண்டல் பண்ணுவான், என்னடி நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனே வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் சொல்லி வச்சுருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஒரு காமெடி பண்ணியிருப்பான் பாருங்களேன் எங்கள் அண்ணன். சும்மாவே இல்லை. ஸோ அங்கே போய் நான் வீடியோ எடுத்த சம்பவம் என் பாட்டிக்கே தெரியாது. இந்த வீடியோவை பார்க்கும் போது தான் அவங்களே தெரிஞ்சிருப்பாங்க இந்த பொண்ணு நம்மளையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டி தாத்தா, அங்கே எங்கள் சித்தியும் இருக்காங்க, சித்தி 2 பசங்களாம் இருக்காங்க. அங்கே வந்து அந்த பசங்க வந்து என்னோட தம்பிங்க வந்து அவங்க ஃபேஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்களோட இதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சரி அவங்க ஃபேஸ் எல்லாம் நம்ம காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு காமிக்கல. இன்னொரு தம்பியும் அப்படியே டவல் வச்சு மூடிட்டு இருந்தா. டே ஏன்டா இவ்வளோ பண்ணுறீங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ எஸ், அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எப்போ மேரேஜ், அதுக்கப்புறம் எப்போ குழந்தை, குழந்தை வந்துச்சுன்னா எப்போ செகண்ட் குழந்தை, இதுதான் பெரியவங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. என் பாட்டியும் விட்டு வைக்கல. ஸோ அவங்களும் இதே தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்க்கலாம் இதுதான் எங்களோட பதிலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களோட லன்ச்சை வந்து கடகடன் முடித்தோம். எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா முடிச்சுட்டு பேக்கெலாம் அடுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. ஏன்னா 4 o'clockே எங்களுக்கு ட்ரெயின். பட் லக்கீலி வந்து அது ஒரு 1/2 hour லேட்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து டீலாம் குடிச்சிட்டு கிளம்பணும். எங்கள் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஜாலியாக போச்சு எனக்கு இந்த வெக்கேஷன். அம்மா வந்து லாஸ்ட்டாக கிளம்பும் போது பொங்கல் சீர் கொடுத்து விட்டாங்க. ஸோ க்ரீன் வித் ஒயிட்டில் வந்து சாரீ எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நிறைய சாரீஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டேன். எப்போவுமே அம்மா வீட்டிலேருந்து ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு கிளம்புற மாதிரி இருந்தேன்னா எனக்கு மனசே வராது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இருந்த மாதிரியே தெரியலையே இப்படின்றதுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் எனக்கு அங்கே மட்டும். அது ஏன்னு தெரியல, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஃபீலிங் தான் இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ எஸ், எனக்கும் அதே சேம் ஃபீலிங் தான். ஒய் பிளட் சேம் பிளட் மாதிரி இருந்தது. என்னை விட கிறிஷ்வா ரொம்ப பயங்கர அழ. ஏன்னா எங்கள் அண்ணன் வேற வந்துட்டான், ரொம்ப ஜாலியாகிட்டான். அதனால் வரமாட்டேன்னு பயங்கர அழ. ட்ரெயினில் ஏறின உடனே எல்லாரும் அவனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவனை சமாதானப்படுத்தவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம்னா வீட்டுக்கு வந்தோடனே பெரிய வேலை. 5 டேஸாக வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு. ஆக்சுவலி மெயின் ஸ்விட்ச் யாரோ ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவே ஆஃப் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா ஐட்டம்ஸும் கெட்டு போயிடுச்சு. ஒரு ரொம்ப பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தோம். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வேலையை. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னா வந்து ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் ஆச்சு. நிறைய ஐட்டம்ஸ் டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து காலி பண்ணிட்டு தான் கிளம்பும். அது ஒரு பக்கம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் கெட்டு போகாதுன்னு நினச்ச ஐட்டம்ஸ்லாம் கெட்டு போய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்படி தான் முடிஞ்சு இப்படி தான் போச்சு எங்களோட வெக்கேஷன். ஸோ எஸ், hope you all like the video. See you next video. அது வரைக்கும் signing off from Charan's Diary. Thanks for watching. Like, share, subscribe. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.